என் நினைவு காணவில்லையே. என்ன ஆனது? ஒன்றும் புரியவில்லை. ஆபரேஷன் பண்ண என்ன நடந்தது? என்ன பதட்டம்? ஒன்றுமில்லையா? நம்முடைய மகன் ஒரு கேள்வி நம்ம குழந்தைய உண்மைதான். நானே ஆரம்பத்துல நம்பல. அவன் சொன்னாரு கேட்டு அவன் தேடி போனேன். 2 பேரும் போய் வந்து வந்துக்கிறாங்க. தவறான பாதை சென்று விட்டான். அவனை திருத்த வேண்டும். போனவா கிளம்புவா எங்க போகலாம்? என்னடா வாய்ப்பு இல்லைங்க. சரி ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஒரு பெண்ணை பார்த்து உன் புள்ளிக்கு கல்யாணம் பண்ண மட்டும் உன் புள்ள திருந்துவான். ஏமா பண்ணிக்காது? ஏன் பண்ணிக்காது? நீ எதுக்கு கவலைப்படுற? நம்ம நாட்டுல இருக்குமா பொண்ணு? நீ எதுக்கு நாடா போகணும்? எனக்கு மகாராணி தான் ஏன் தேடனா? நம்ம நாட்டுல இருக்கிறோம். நம்ம நாட்டுல நம்ம அரண்மனை இருக்குல்ல, அரண்மனைக்கு பின்புறம் ஆலயம் இருக்குது அல்லவா? அந்த ஆலயத்தை கட்டுக்கலாம். அந்த ஆலயத்திற்கு பூஜை செஞ்சு யார் தெரியுமா? அர்ச்சகர் இருப்பது யார் தெரியுமா? ஒரு பெண் அர்ச்சகர். ஆமா பெண் சொல்றனே, அது சாதாரண பெண் கிடையாது, பதிபக்தி உள்ளது. பெண் என்று சொன்னால் அவர்தான் ஒரு பெரியவளை பார்த்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பிள்ளை கண்டிப்பா அது அனாதை பொண்ணுமா? ஆயத்தம் என்பதே கிடையாது. சின்ன சின்ன வயசுல அனாதையா வளர்ந்து வராங்க. அவங்க கிட்ட போய் ஆசையா பேசணும். அப்படியே உள்ள போய் பார்க்கலாம்.
கோவிலாண்ட வந்துட்டோம். பெண் இருக்குதான் சொன்னேன். காலே தூக்காது பெண்ணு பார்த்துட்டு யாருமே இல்லாத அனாதை போல நிற்கிறேன் அம்மா. பிறந்தவுடனே தாய் தந்தை இருவருமே எழுந்தேன். இதனால் வரை அம்மனை வணங்கி கொண்ட அந்த அம்மனையும் நான் எழுதி விட்டேன் அம்மா. எனக்கு என்று ஆறுதல் அளிக்க யாருமே கிடையாது அம்மா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆதரவு யாரையா பாருங்க. யாரையா ஐயா அம்மா, நீங்கள் இருவருமே என்னை ஆசீர்வதிக்கிறீர்கள். எவ்வளவு பணிவோடு வந்திருக்கிறான். நம்ம இருவரையும் அம்மா அப்பா அன்போடு வணங்குறாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்த உடனே கதை வர நீங்க பேச்சு முடிப்பாமா? இன்னும் என்னடா கதை ஓடு உனக்கு? போய் பேசி போட்டுக்கங்க. ஆமா, உன் பேர் என்ன? அம்மா, என்னுடைய பெயரும் மலர். மலராங்க. எப்படி வந்து போறாங்க? பேச்சு அம்மா, ரொம்ப நல்ல பையன். ஆமா, உனக்கு சொந்தம் சொல்ல. அம்மா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை தாயி. அனாதை பொண்ணுங்க. பாருப்பா. இருக்கட்டும் நன்றாக அம்மா, நாங்க எதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்தோம் தெரியுமா? எதற்காக வந்தீர்கள்? இந்த என் மகனுக்கு எங்கேயோ பொண்ணை பார்த்தோமா? அப்படியா? ஒரு பெண்ணும் கிடைக்கலையே. அதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த இயேசுவை வணங்கிவிட்டு சென்றார். அப்படியா? எங்களுக்கு ஒரு பெண்ணு கிடைக்குமான்னு நம்பிக்கையோடு வந்தோம். அம்மா, உங்களுடைய மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும். அம்மா, அது மட்டும் கிடையாது. இப்பொழுது உங்களுடைய மகன் பேர் சொல்லுங்க. இப்போ சென்று போய் செய்யணுமா? பூஜை வாங்கிட்டு வாயம்மா. கொஞ்சம் வாங்கிட்டீங்களா? பார்த்து கொடுப்போம் போல இருக்குது. வளர்த்துனா பூஜை பூஜை அம்மா, அவன் ஒரு மாதிரியா? இன்னைக்கு அமாவாசைன்றதுனால அந்த மாதிரி ஆயிட்டேனா? அம்மாவத்துக்கு பொறுமை. அப்படியா? ஐயோ பாவம். நாளைக்கு அவனை வச்சுக்கிட்டு நாங்க சமாளிக்கணும். யாரு பெற்ற புள்ளியோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கூட வந்து என்ன பயிற்சி வாங்கி அம்மா, நாங்க இந்த கோவிலாண்ட வந்து எங்களுக்கு ஒரு பெண்ணு கிடைக்கிற நம்பிக்கையோடு வந்து சொன்னேன். ஆமா, எனக்கு பெண்ணு கிடைச்சிட்டா. அப்படியா? அப்படி எனக்கம்மா உங்களுடைய மகன் பேரும் உங்க பேரெல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப சென்று அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துடுறேம்மா. வாங்கிட்டு வாயம்மா. என்னது? நீ சொன்னதே போதும். அப்படியா? எனக்கு பெண்ணு கிடைச்சான்னு சொன்னேனே. ஆமாம்மா. இந்த கோவிலாண்ட வந்தோம் எங்களுக்கு பெண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டேன். அப்படியா? அந்த பெண் யாரு? அந்த பெண்ணு போதுவாய முடுகம்மா. அந்த பெண் நானும் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள். நானும் குப்பை, நீங்களும் கோபுரம். கோபுரத்திற்கு குப்பைக்கு ஏணி வைத்தாலும் வெட்டாரமா. வந்த வழியை பார்த்து திரும்பி போகுது. உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்ல. ஒரு காத்தடிச்சா
அந்த குப்பையும் அந்த கோபமும் குப்பைக்கு வந்துடும். அப்படி நினைச்சு பாரு. அப்படிதான் நீ வேற பார்த்து பேசாத. நாங்க பெரியவங்க, நீ சின்னவங்க நினைக்கவே வேண்டாம். அப்படியா? எல்லாமே ஒண்ணுதான். நீயும் அனாதன்னு சொன்னேன். இன்னில இருந்து என்ன உன் அம்மாவா? அவர் உன் தந்தையா? நாங்க இருவரும் உனக்கு தாய் தந்தை போல உண்மையாகவா? என் மகள் போல பார்த்துப்பேன். என் மகனை திருமணம் செஞ்சுக்கிட்டு சொன்ன போது தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதைக்கு நாட்டு மன்னர் மகரம் நீங்கள் இருவருமே ஒரு அனாதைக்கு தாய்க்கு தாயகம் தந்தைக்கு தந்தையகம் என்று நாங்க இருக்கிறோம். நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுதே உங்களுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் தாய். ஐயோ உயிரை கையில் பிடிச்சி நாங்க பண்ற வேதனை எங்களுக்கு தெரியுதா? நீ துப்பிட்டு போடுவ. ஆமா, இவர் அடி வாங்குறாரு. இவர் யாரு? இந்த நாட்டுக்கு பயில் வாங்குவது. நீ என்ன சொன்ன அந்த அம்மா கிட்ட? யாருமே இல்லாத ஒரு அனாதை என்று நீ உரைக்கு. அனாதை இல்லம்மா. இதுக்கப்புறம் நான் உனக்கு நான் இருக்கேன். சித்தப்பாவா நான் இருக்கேம்மா உனக்கு. சித்தப்பா நீங்க இருக்கீங்களா? இதுக்கப்புறம் அனாதை கிடையாதுமா. ஐயோ, சூத்துல பிளான் நிக்காதவங்களா? சித்தப்பா அம்மா, சித்தப்பா சொல்லுமா. எவ்வளோ பெரிய சித்தப்பா இருக்கு. ஆமாம்மா. சித்தப்பா சொல்லுமா. இதுக்கு மேல நான் எதற்கு பயப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? யாரு வந்தாலும் நீங்க சொயிட்டி 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 அடிச்சிருவீங்க. பாத்துக்கிறதுக்கே 4 பேர் வரும். சித்தப்பா இதுக்கு மேல என்ன யாரும் ஆட்ட முடியாது, அசக்க முடியாது. அந்த அம்மாவே ஆசிக்க வேண்டியது, அம்மாவே ஆசிக்க வேண்டியது. சித்தப்பாவா சித்தப்பா. நல்லா சொல்லிட்டு வாமா. தீர்த்த தெரியுதாக்கா பொறுமையா பேசு. உனக்கு அனாதைன்னு சொன்னவங்களுக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்க. ஒரு சித்தப்பாவும் உனக்கு கிடைச்சிட்டாரு. உன் நேரம் நல்ல நேரம். ஒவ்வொரு நாள் கூட்டிக்கிட்டே வரும். நேரம் போகுது. நீ திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு இப்பவே பரிசு போட்டு போறோம். அப்படியா? தாய்மாமன் உறவு வேண்டும் அல்லவா? இப்ப எங்க போய் மாமா மாமா எங்க போய் மாமா தெரியும்? யாரு இந்த ஊர்ல யார் இருக்குது மாமா? எந்த மாமா? நீ வரியா மாமா? யோகி மாமா, யோகி மாமா. அந்த பாப்பா மாமா அவங்களே ஒண்ணு பத்தி பேச முடியுமா? எங்க போய் மாமா தெரியும்? என்னடா ஒண்ணு வேணுடா. யார் யார் மாமா? மாமா பையனாமா? யா யா யார பார்த்து மாமா? மாமா மாமா நீ அந்த மாமா மாமா இருக்குதா? என்ன பார்த்து மாமா? மாமா போ மாமா போ மாமா 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 போட்டு ஆப்பு வைக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் மாமா. மாமா மாமா இன்னில இருந்து இவன் தான் உனக்கு மாமா. தாய் மாமனா நிக்கணும். மாமா நான் பாத்துக்கிறேன். மட்டும் அந்த செவடி அவனுக்கு தெரிஞ்சிச்சியா எங்க போய் முடியுமோ? மாமா இது போதும். நான் அதை செவடி பார்க்கறேன். டேய் இன்னில இருந்து நீ தான் தாய் மாமனா இருக்க போறே. இப்பவே பரிசு போடு. அப்படியா? இந்த தட்டை நீ தான் வாங்கணும். பரிசு தட்டு. ஆமாடா. நாளை வெள்ளிக்கிழமை ஆஹா. என் மகனும் இந்த மகனுக்கும் திருமணம் நிச்சயம். நாளைக்கு இன்னில இருந்து இந்த பொன் எங்களது. அஜய் இந்த பொன் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். பட்டு விடாமல்
ரூபா கொடுத்துட்டு புடவை வாங்கினா ரேஷன் தான் வாங்கினாங்க. பொங்கலுக்கு கொடுத்தாங்கப்பா அந்த புடவை. இதான் புடவை, இதுவே ஜாக்கெட் தைக்கணும், இதுவே முந்தானி, இதுவே பிளவுஸ் மாட்டிருக்கோம். நல்ல வாசனையா இருக்குது போடுவே. அப்படியா அப்படியா கட்டமா அப்படியா கட்டி தாயே அப்படியா கட்டமா போயிட்டு வரட்டுமா மாமா? நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். வரேன் மாமா. நாலு வெள்ளிக்கிழமை நம்முடைய மகளுக்கு திருமணம். அவ்வளவு ஆவேசங்க. இல்ல இல்ல மண்ட மறக்கிறது இந்த வச்சு வச்சுக்கினா போதாது. அதுல கொஞ்சம் மசாலாவும் ஒண்ணு கட்டிட்டு சரி உள்ள தேவடியா விட்டுருக்காங்க. வந்தானா ஆசி வர நான் பாத்துக்கிற போடுக்கிறேன். நான் தாலி கட்டுறேன் சொல்றேன். அந்த மலர் கழுத்துல என் மகன் ஜீவாதான் தாலி கட்டு. அதுக்கு நல்ல யோசனையா நீ தான் உன் புள்ள வருவான் தாலி கட்டுவான். யோசனை என்கிட்ட இருக்குது. ஆனா ஐயா ஒத்துக்கணுமே. ஒத்துப்பியா? மகனுக்காக ஒத்துக்கிட்டே நான் செய்யறேன்டா. ஐயா நீ மட்டும் செத்துட்டு வச்சுக்கியா? சாவர மாதிரி நடிக்க சொல்றேன். உனக்கு மாறணும் இல்ல மாறுவேன்னு சொல்லிட்டு உன் பிள்ளைக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கா. அப்பனை பாப்பனா பொண்ணு பாப்பனா இத்தனை வருஷம் தூக்கி வர தப்பு முக்கியமா இதுல வந்து தேவிட முக்கியமா? நீ மாறணும் நடி. எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன பெண்ணு பின்னால சுத்தணும் அப்பா ஆத்தாளுக்கு நோவுனா உடறுவாங்க. கண்டிப்பா வருவாங்க. அந்த பாஸ் இருக்காத சொத்து ஓணும் இல்ல. ஓ அதனால அங்கதானே வரணும். நீ மாறணும் நடி. நான் பண்ணி வைக்கிற கல்யாணத்தை